நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இப்போ விவசாயம் அப்படின்னு இருக்குது. அந்த காலத்தில் எப்படி விவசாயம் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 மாடு, கொஞ்சம் நிலந்தான் வச்சுருப்பாங்க. அந்த நிலத்துக்கு பயிர் வைக்கணும்னா தண்ணி வேணும் இல்லையா? இந்த தண்ணியை எப்படி இறைப்பாங்க? கிணத்துல தண்ணி இருக்கும். ஒரு கவலைன்னு ஒன்று இருக்கும். ஒரு பெரிய குண்டானில் ஒரு டியூப் போட்டு மேலே ஏத்தம் இறைப்பாங்க. ஏத்தனா ஒருத்தர் பாவம் முன்னுக்கும் பின்னுக்கும் மாடு போயிட்டு வரும், மாடு பின்னாடி வரும். அந்த தண்ணியை போய் மொண்டுக்கும் கிணத்துல. அங்கேருந்து கொண்டாந்து வெளியில் ஊற்றும். அவ்வளோ தண்ணி தான் வரும். மொத்தத்தில் ஒரு 2 பக்கெட் தண்ணி வந்தால் ஜாஸ்தி. அவ்வளோ தண்ணியாக தான் அதை இறைக்கணும். காலையில் ஆரம்பித்தா வெடிகாலம் பிற பாவம் அந்த இறைக்கிறவங்க கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வெயிலில் பாவம் நடந்து 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 காலையில் ஆரம்பித்தாங்கன்னா அது 10, 11 மணி வரைக்கும் நடந்துக்கினே இருக்கணும். நடந்து நடந்து ஊற்றி தான் அந்த வயல்வெளியை நிரப்பி பாசனம் பண்ணுவாங்க அப்போல்லாம். இப்போ மோட்ரு வந்துச்சு, மின் மோட்ரு வந்துச்சு. அதில் 5 ஹார்ஸ்பவர், 10 ஹார்ஸ்பவர், 5 ஹார்ஸ்பவர் கூட இருக்குது. தட்டினாங்கன்னா அது 20 ஏக்கர் அப்படி பாயுது. ஆனால் அந்த நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த நெல் பயிரை வச்சாங்க. வச்ச உடனே அதில் என்ன வரும்? கொஞ்சம்தான் அது. அதை வந்தோடனே வீட்டுக்கு எடுத்துன்னு அந்த நெல்லை நல்லா புடச்சி நோம்பி விதை நெல்லுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை போட்டு இவங்களே வெழிப்பாங்க. ஒரு ட்ரம்மு வச்சு அந்த பழைய சத்தைங்க குப்பைங்கெல்லாம் போட்டு அந்த ட்ரம்மில் இந்த நெல்லை கொட்டி வேக வைப்பாங்க. வேக வச்சு அதை வெயிலில் எடுத்து போய் கொட்டி கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் எடுத்து போய் குத்தி எடுத்துன்னு அவன் நொய் கல் மண்ணோடு கொடுப்பான். அதை புடைப்பாங்க. அலை வச்சு புடச்சி கல் இல்லாத நோம்பி அதுக்கப்புறம் எடுத்து வைப்பாங்க. ஆனால் அந்த அரிசியில் நல்ல சத்து இருந்தது. மருந்து போடுறதில்ல. இந்த கெமிக்கல் பொட்டாசியம் அந்த மாதிரிலாம் எதுவுமே காம்ப்ளெக்ஸ் இப்போல்லாம் போடுறாங்க. யூரியா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட்டால் நிறைய மகசூல் கொடுக்கும். ஏக்கராக்கு 25 மூட்டை 30 மூட்டை விளையும். அப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்போ பூச்சியும் அடிக்காது. இப்போ பூச்சி அடிக்குது. நெல் நிறைய நம்மளுக்கு உற்பத்தி நிறைய ஆகணுன்றதுக்காக இந்த மருந்து கொட்டுறாங்க. அது கொட்டினா லாபம் வரும் விவசாயிக்கு அப்படின்னு. அப்போ அதெல்லாம் லாபத்தெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அப்போ மருந்து வளமும் கிடையாது. இப்படி தான் ஒரிஜினலாக பயிர் வச்சு எடுத்துகிட்டு அவங்களே வச்சு அவங்களே பண்ணி அவங்களே சாப்பிடுவாங்க. அன்னைக்கு இருந்த அரிசியில் நல்ல உரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அரிசியில் கூட சுத்தமான சக்தி கிடையாது, வலுவு கிடையாது. ஏன்னா அது எல்லாமே கெமிக்கலாக ஆகிப்போச்சு. ரசாயனமே போட்டு இது பண்ணதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கவலை தண்ணி பற்றி கவலை எப்படி இறைச்சாங்க, ஏத்தம் எப்படி இறைச்சாங்க நம்ம குழந்தைங்களாம் தெரியுமா? இதெல்லாம் அதுங்க பார்த்துருக்குதுங்களா? கவலை தண்ணி அப்படின்னாலே என்னான்னு கேட்கும். எது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும். அதுபோல் நம்ம வீட்டுங்கள்லாம் அப்போல்லாம் கிராமத்தில் வீடு கட்டினாங்கன்னா திண்ணை ஒன்று கட்டுவாங்க, பெரிய திண்ணை. இது ஏன் இந்த திண்ணைனா பெரியவங்களாம் அப்போ கரண்ட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, காற்று கிடையாது. இயற்கை காற்று தான் வாங்கணும். வெளியில் காற்று ஓட்டமாக திண்ணையில் உட்காருவாங்க, திண்ணையில் படுத்துக்குவாங்க. வெளியில் போகிற வழிப்போக்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் தங்குவாங்க. அப்போ நம்ம ஆளுங்க போய் என்னப்பா யாரோ நீ இப்போ வந்தா, ஐயோ யார் நீ, முதல்ல கிளம்பு காலி பண்ணுங்க, யார் ஏன் திட்டுவோம் அப்படிலாம் திட்ட மாட்டாங்க. வழிபோக்கரா தங்கிட்டு போட்டோன்னு அவங்களுக்கும் சாப்பாடும் கொடுப்பாங்க. கொடுத்து சாப்பிட்டுட்டு சரிப்பா நீ எந்த ஊர். ஆனால் அப்போல்லாம் திருடர் பயம், இந்த மாதிரி கொலை அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஜனங்கக்கிட்டேயே பணம் காசு நகை நட்டு எதுவும் கிடையாது. எல்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தான் படுப்பாங்க. இப்போ பயந்து போய் சுயநலம் அப்படியே சுருங்கி போச்சு. மனசும் சுருங்கி போய் இப்போ யார் திண்ணை வச்சு கட்டுறாங்க? உள்ளே அவங்கவுங்களுக்கு ஃபேனு ஏசி கதவு சாத்தி தாப்பால் போட்டு பூட்டிட்டு யாராச்சும் வெளியே கத்தினாலோ கூப்பிட்டாலோ எந்த குரலும் கேட்காது. ஆனால் அதே போல் கிராமத்தில் ஆனால் அப்படி இல்லை. ஒரு குரல் கொடுத்தா 10 பேர் எங்கேயோ தரப்பான். அவங்க குரல் கொடுத்தினா 4 பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க, கடன் வந்துடுவாங்க. எல்லாம் வெளியே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நகை மேலேயோ துணி மேலேயோ பொருள் மேலேயோ சொத்து மேலேயோ அதெல்லாம் ஆசை கிடையாது. பயிர் வைக்கணும், ஒரு அன்பு பந்தம் பாசம் இதுதான் இருந்தது. பயிர் வைக்கணும், வேடிக்கை சாப்பாடு சாப்பிட்ணும், 4 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடணும். உங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் கூட சரி வாப்பா சாப்பாடு நேரத்துக்கு வந்துட்டியா, வஞ்சனம் இல்லாத வெடித்து வச்சுருவாங்க. சாப்பாடு வெடித்து ஏதோ ஒரு குழம்பு. அந்த காய்கறியை கூட பின்னாடி இருக்கிற இடத்துல தோட்டம் மாதிரி போட்டு கத்திரிக்காய், கீரைத்தண்டு, இந்த அவரைக்காய், சொரக்காய், இந்த மாதிரி வீட்டுக்கு உபயோகமான கீரைத்தண்டுங்க கீரை வகைகள்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த களஞ்சியமாக இருக்கும். அவங்களுக்கு கஷ்டமே தெரியாது. இப்போ ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு போங்க, சாப்பாடு இருக்காது, ஒன்று இருக்காது, அது வேறு. இப்போ காலம். ஏன்னா அப்போ அவங்களுக்கு அது களஞ்சியமாக இருக்கும். எத்தனை பேர் வந்துட்டாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. முதல்ல சாப்பாடு போட்டு வச்சுடுவாங்க. 2 பேர் இருந்தால் கூட 4 அழகு 5 அழகு போட்டு வச்சுடுவாங்க. அது பாட்டு சாப்பாடு எப்போவுமே இருக்கும். வடி இதுவே ஆகாது.
அந்த மாதிரியான இருந்த காலம்லாம் இருந்துச்சு. அவங்கலாம் நல்லா தான் வாழ்ந்தாங்க. நல்லா நோய் நொடி இல்லாத அன்பு, பாசம், ஒத்துமையோடு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அந்த பாசம், பந்தம் எல்லாமே எங்கே போச்சுன்னு தெரியல. இனிமே அதை நம்ம தேடவும் முடியாது, தொலைச்சிட்டோம். இனிமேல் அதை தேடுறது ரொம்ப கஷ்டம். அந்த நாளில் இது மாதிரிலாம் இருந்தாங்க. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இப்படிலாம் வாழ்ந்தாங்க, செஞ்சாங்க, இப்படிலாம் இருந்தாங்க, இப்படித்தான் அரிசியெல்லாம் விளைவிச்சாங்க. இப்போ நவீனமாக வந்துச்சு. களை எடுக்கிறதுலேருந்து நடுவு நடுறது, இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு. எல்லாம் மிஷின் தான். யாரும் கையில் இறங்கி தொழிலாளிங்க வேலை செய்ய போகிறதில்ல. இப்போ வேலைக்கே ஆள் கிடையாது. எங்கே பார்த்தாலும் அதை பேக் மாட்டின்னு வேலைக்கு போயிடுறாங்க. யாரும் இல்லை. அப்படி ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழுறோம். இனிமேல் நமக்கு அந்த காலகட்டம் வருமா அப்படின்ட்டு தெரியாது. சந்தேகம்தான். வர வாய்ப்பு இல்லை. இது சொல்கிறதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.